ஹாய் ஹைஸ் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிவி பிரகாஷ் எடுத்து நடித்த ஒரு 2024 ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரெபல் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, 80s 90s காலத்தில் வந்து தமிழ் மக்கள் வந்து வறுமையால் வந்து கேரளாவுக்கு வந்து தொழிலுக்கு வந்து போகிறாங்க. அப்போ போகிறப்போ வந்து அங்கே உள்ள அரசியல் தந்திரத்தில் வந்து அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி அந்தந்த வேலைக்கு குப்பல்றது, தோட்ட வேலை இந்த மாதிரி வேலைக்கு வந்து இவங்க வந்து அனுப்பி அடிமையாக வச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம தான் இப்படி கஷ்டப்படுறோம் செய்கிறோம், நம்ம பிள்ளைங்கள அது நல்லபடியாக வந்து படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் வந்து பாலக்காடில் உள்ள சித்தூருங்கிற கிராமம் அந்த உள்ள அங்கே காலேஜுக்கு வந்து இந்த பசங்களை அப்படிலாம் அனுப்புகிறாங்க. இவங்க எல்லாம் அங்கே போன உடனேயுமே வந்து அவங்கள வந்து தனியாக வந்து இந்த ஹாஸ்டல் உங்களுக்கு வந்து பி ஹாஸ்டல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி பற்றி விட்டாங்க. சரி சொல்லிட்டு அந்த ஹாஸ்டல் போய் பார்த்தோன்னா பால் அடைஞ்சு ஒரு பங்களா மாதிரி ஒரு தோட்டத்துக்குள்ளே இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மலையாளத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து தமிழ் பசங்களை எல்லாத்தையுமே வந்து வித்தியாசமாக வந்து ரேக்கிங் பண்ணுறாங்க, ரொம்ப இது பண்ணுறாங்க. பாத்ரூம் போனால் பாலியல் தொந்தரவு ஏகப்பட்ட இது வந்து அந்தளவுக்கு வந்து கொடுமை பண்ணுற அளவுக்கு வந்து இது பண்ணுறாங்க. இத்தனை போராட்டத்துக்கு மத்தியில் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் இவங்க எல்லாமே வந்து படித்து முன்னேறினாங்களா, அதுக்கடுத்து என்ன ஆனது அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மலையாளத்து மக்கள் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸு 2 பேருக்கும் உள்ள இடைப்பட்ட இந்த போராட்டம் வந்து எந்த அளவுக்குலாம் இதாகுது, தமிழ் பசங்களே எல்லாத்தையுமே அடித்து அந்தளவுக்கு வந்து சித்திரவதை பண்ணி அணுவணுவாக வந்து கொடுமைப்படுத்தி கொள்ளுவாங்க ஒவ்வொருத்தையும். அது அந்த மலையாளத்துக்காரங்க அந்தளவுக்கு கொள்றதை பார்த்து ஜிவி பிரகாஷ் பொங்கி போராட்டத்துக்கு வந்து போகிறாரு. இதனால் என்ன ஆகுனா, அங்கே உள்ள கலவரங்கள் பயங்கரமாக வந்து நடக்குது. 2 கலவரம் நடக்கல. அங்கன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஒன்று நடக்குது. எப்படின்னா காலேஜில் வந்து எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷனில் வந்து தமிழ் மக்கள் வந்து சில பேர் கொஞ்சம் தான் இருப்பாங்க, ஆனால் கேரளா மக்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. அதனால் 2 பேருக்குள்ள போட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் தமிழ் மக்களுக்கு வந்து எந்த ஒரு சான்ஸுமே கிடைக்காத அளவுக்கு அவங்க 4 பேர் மட்டும் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனாலே என்னாகும், இந்த மலையாளத்தில் உள்ள அந்த எலெக்ஷனில் நிற்கிற அந்த பையனோட அப்பா என்ன பண்ணுவார்னா, அவர் ஒரு அரசியல் தலைவராக இருப்பார். அவர் வந்து இந்த பையன் மேலே வந்து ஜிவி பிரகாஷ் இவங்க மேலே வந்து தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடிச்சு போட்டுருவாங்க. அடித்து உள்ளே அடைச்சிடுவாங்க. அடைச்ச உடனே என்ன ஆகுனா, அந்த ஜிவி பிரகாஷோட அவங்க அம்மா குடும்பம் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக வந்து, ஐயா நாங்கள் வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க, எங்கள் பையங்களாவது முன்னேறிக்கு தானே நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கு இந்த எலெக்ஷன் எதுவுமே வேண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்புவாங்க. அங்கே உள்ள மலையாளத்தை எல்லாமே வந்து பார்த்து லேடிஸ்லேருந்து எல்லாமே வந்து ஹீரோயின் எல்லாமே பார்த்து வந்து அப்படியே கண்கலங்கி அழுவாங்க. இப்படிலாம் வந்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு. அவங்க உரிமைக்காண்டி, படிப்பு உரிமைக்காண்டி தான் போராடுறாங்க, ஆனால் இவங்களுக்கு உரிமை வந்துச்சுன்னா இவங்க எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து அந்த மாதிரி வந்து கடைசியில் வந்து எலெக்ஷனே வந்து நிற்காத அளவுக்கு இந்த படம் வந்து மாறி போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால் இதுதான் வந்து இந்த படத்தோட முழுக்க ஸ்டோரி. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு தடவைக்கு 3 தடவை பார்த்தா தான் இந்த படம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து தெளிவாக புரியும். இது உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இதை வந்து இயக்குனர் வந்து எடுத்துருக்கிறாரு. இது வந்து 80s 90s காலத்தில் உண்மையாக நடந்ததை தூசி தட்டி இந்த படத்தை வந்து எடுத்துருக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம்.